அதாவது இந்த படம் வந்து ஒரு கேரண்டி கொடுக்க முடியும். ஒரு அது எதையுமே திணிச்சா மாதிரி இருக்காது. ஒரு ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அவருக்கு சாங் வேணும், அவருக்கு ஃபைட் வேணும் அப்படின்ட்டு வாண்டடாக திணிச்சா மாதிரி இருக்காது. ஸோ அப்படி ஒரு படம், ஒரு எட்ஜ் ஆஃப் தி சீட் த்ரில்லர் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சீன் டில் த லாஸ்ட் சீன். அண்ட் டெஃபினெட்லி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பட் இது வந்து 2 பேராக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அந்த படத்துலேயே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. அது இல்லாமல் ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்து டைரக்டர் ஆகும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அவர் நானும் கொலீக்ஸு, நாங்கள் 2 பேரும் ராஜேந்திரகுமார் நானும் வந்து இந்த எடிட்டிங்கில் மற்ற இடத்துல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதெல்லாம் அவர் பார்த்துருக்காரு. அதான் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுனால இன்னி வரைக்கும் இதுவாக இருக்குது. அவருடைய சன்னை வந்து இது வந்து இதெல்லாம் அமையிறது தான். ஏன்னா நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னா வேறு ஒரு ப்ரொடியூசர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போகிறாரு இருக்கும். இந்த கேரக்டருக்கு சரத்குமார் தான் வேணும்னு சொல்லி எல்லாமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டாக வேணும். நல்ல சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் கூட நல்ல பெரிய ஆர்டிஸ்டே போட்டு இல்லை அப்படி சொல்ல சார் வந்து நான் ஒரு சீன் நடிச்சிருந்தேன், அந்த ரிஹர்சல் பார்த்துட்டு இல்லை நல்லா பண்ணுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்ததுன்னு சொன்னார். அந்த படத்துக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இல்லை, பட் நான் ஆக்டிங்லையும் ட்ரெயின் ஆகிருக்கேன். கலைராணி மேம் கிட்ட ஆக்டிங் கோர்ஸ் ஒன்று பண்ணியிருக்கேன், தியேட்டர் நிறைய பண்ணியிருக்கேன், லைக் ஸ்டேஜ் ஷோஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு 90% வச்சுக்கோங்க, ஒரு 10% அங்கங்கே ஒரு ஹோம் ஒர்க் நடக்கும். பட் மோஸ்ட்லி எவ்வளோ ஸ்பாட்டில் வந்து எவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணி பண்ணுறோமோ அதுதான் முக்கியம். இது என் சொந்த படம் தான், பட் இருந்தாலும் நான் பண்ணல. இல்லை அதில் இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இது சீரியஸாக போயிட்டே இருக்கும்போது. V4E மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கணேஷ். இன்னைக்கு நம்ம கூட ஹிட்லிஸ்ட் படத்தோட ப்ரொடியூசர் KS ரவிக்குமார் அவர்களும் இந்த படத்தோட லீட் ரோலில் நடிச்சிருக்க விஜய் கனிஷ்கா அவர்களும் இருக்காங்க. இந்த படம் சார்ந்து நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஸோ ஹிட்லிஸ்ட் படம் ரிலீஸ்க்கு தயாராக இருக்குது. உங்கள் 2 பேரோட பார்வையில் இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத ஒரு சில வார்த்தைகளில் சொல்லுங்கள் சார். அதாவது இந்த படம் வந்து ஒரு கேரண்டி கொடுக்க முடியும். ஒரு நுனி சீட்டில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த படத்தில். ஒரு த்ரில்லிங்கில் வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். அது 100% நான் கேரண்டி கொடுப்பேன். அந்த மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் இல்லை, செகண்ட் ஹாஃப்லேயும் அந்த மாதிரி ஒரு சில போர்ஷன் வரைக்கும் அப்படி இருக்கும். ஸோ ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது. அது எதையுமே திணிச்சா மாதிரி இருக்காது. ஒரு ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அவருக்கு சாங் வேணும், அவருக்கு ஃபைட் வேணும் அப்படின்ட்டு வாண்டடாக திணிச்சா மாதிரி இருக்காது. கதையோடு இருக்கும். சாங்ஸோ ஃபைட்டோ வந்து கதையோடு இருக்கும். அந்த ஃபைட்டு வந்து அவசியமாக இருக்கும். அது இல்லைன்னா படமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஃபைட் இல்லைன்னா அந்த படமே இல்லை அப்படின்ற மாதிரி வராது இல்லையா. இதில் அந்த ஃபைட் இல்லைன்னா படமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி திணிச்சா மாதிரி இல்லாமல் ரியாலிட்டியாக நேச்சுரலாக இருக்கும். அப்படிங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். படம் வந்து ஒரு திருப்தியாக இருக்கும். அது மட்டும் நான் கேரண்டி சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான முயற்சியாக தான் இருக்க போகுது சார், நீங்கள் சொல்கிறதுலேருந்தே தெரியுது. ஸோ உங்களுடைய பார்வையில் எப்படி இந்த படம் வந்திருக்கு சார்? சார் சொன்ன மாதிரி தான். பட் இதுவும் எல்லாமே ஒரு த்ரில்லர் படத்தில் இவ்வளோ ஆர்டிஸ்ட் நடித்தது நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஒரு ஃபேமிலி ட்ராமாஸில் யூஸ்வலாக அந்த மாதிரி நிறைய நடிப்பாங்க. பட் ஒரு த்ரில்லரில் இவ்வளோ ஆர்டிஸ்ட் நடிக்கிறதுன்றது ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் இன் தமிழ் சினிமா எங்கள் ஹிட்லிஸ்ட் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு படம், ஒரு எட்ஜ் ஆஃப் தி சீட் த்ரில்லர் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சீன் டில் த லாஸ்ட் சீன். அண்ட் டெஃபினெட்லி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு ஜென்யூனான அட்டெம்ப்ட். எல்லாருமே பயங்கரமாக உழைச்சிருக்கோம் இந்த படத்தில். கண்டிப்பாக ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்லேட் ஆகுது நான் நம்புகிறேன். நீங்கள்லாம் பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துட்டு சொல்லுவோம் சார். சார் நீங்கள் வந்து இப்போது நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்கீங்க, டைரக்டராக இருந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் நடிகராக, இப்போ வந்து ப்ரொடியூசராக. ஏற்கனவே கூகுள் கட்டப்பா அப்படின்ற ஒரு படத்தில் 2 டைரக்டர்ஸ் வந்து அறிமுகப்படுத்திருந்தீங்க. இந்த படத்துலையும் வந்து 2 டைரக்டர்ஸ் வந்து அறிமுகப்படுத்துறீங்க சார். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக் என்ன சார்? எல்லா படத்துலையும் லாஜிக் ஒன்றும் இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த கூகுள் குட்டப்பா வந்து 2 டைரக்டர்ஸ், என்னுடைய அசிஸ்டன்ஸ் 2 பேர் வந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறோம், அந்த படத்தில் நீங்கள் நடிக்கணும்னு படம் ஆண்ட்ராய்டு கொஞ்சம் பண்ணி காமிச்சாங்க. ஸோ நல்லா இருக்குது பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ அவங்க அதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிட்டதுக்கப்புறம் ப்ரொடியூசர் வந்து கொஞ்சம் லேட் பண்ணார். சரி நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்படி அமைச்சது தான். ஸோ அந்த படம் வந்து எனக்கு லாஸ் கிடையாது. படம் வந்து எனக்கு ப்ராஃபிட்டபுளான ஒரு இது தான். ஸோ அதே மாதிரி இந்த படமும் அதே மாதிரி 2 பேர் வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு தான். இல்லை ஒருத்தரை பண்ணுன்னு சொன்னாலும் பண்ணிட்டு போகிறாங்க. அதை மற்ற அசிஸ்டன்ஸ் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கு வந்திருக்காங்க.
பட் இது வந்து 2 பேராக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். நான் அந்த படத்துலேயே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. அது இல்லாமல் ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்து டைரக்டர் ஆகும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். 2 பேராக இருக்கும்போது நீ இதை பார்த்துக்க, நான் அதை பார்த்துக்கிறேன், இதில் ஏதாவது பிரச்சனை வந்துன்னா ஒருத்தர் சால்வ் பண்ணுறது, இன்னொருத்தன் வந்து ஐடியா கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு தானே அவங்க அதுக்கு முன்னாடி. கண்டிப்பாக சார். இது ஒரு புதுமையான விஷயமா இப்போ வந்து பார்க்கப்படுது சார். மேபி உங்ககிட்ட இருந்தே இப்போ இருக்கக்கூடிய டைரக்டர்ஸுமே வந்து இந்த மாதிரி அவங்க கூட இருக்க அசிஸ்டன்ஸை வந்து அறிமுகப்படுத்துறது அப்படின்றது ஒரு புதுமையான விஷயமா இனி வரும் காலங்களில் இல்லை பண்ணியிருக்காங்க நிறைய பேர் அசிஸ்டன்ஸ். ஓகே சார். நான் சொல்கிறது வந்து ஒரு ப்ரொடியூசர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்குது சார். ஓகே. நீங்கள் வந்து ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறதுல வந்து லெஜெண்டரி சார். ஸோ எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. கேஎஸ் ரவிக்குமார் அவர்களோட தயாரிப்பில் வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் எடுக்கிறார் அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏன் அப்படின்னு எல்லாருக்குமே இருந்துச்சு சார். ஸோ அதுக்கான விடயம் இங்கே வந்து முதலே கொடுத்துட்டீங்க. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட்டில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் எல்லாருக்கும் கொடுக்க போகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய குருநாதர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விக்ரமன் சார் வந்து அடிக்கடி நிறைய இடங்களில் சொல்லியிருக்கீங்க. ஸோ அவரோட மகனை வந்து நீங்கள் அறிமுகப்படுத்துறது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பெருமையாக இருக்குது சார்? அது பெருமையான விஷயம் தானே. நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன், ஒரே ஒரு படம் தான் ஒர்க் பண்ணேன். பட் ஒரு டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி நாங்கள் இல்லை, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். அவருக்கு முன்னாடியே நான் தம் அடிப்பேன், ஆனால் அவரும் இப்போ தம் அடிப்பார். இப்போல்லாம் இல்லை, அது வந்து அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸு. அவர் என்னை விட வயசு கம்மி தான் அது. ஆனால் அவர் வந்து அவருடைய டைரக்டர் ஒருத்தர் இருக்கார், ராஜேந்திரகுமார்னு. அவர் நானும் கொலீக்ஸு. நாங்கள் 2 பேரும் ராஜேந்திரகுமார் நானும் வந்து இந்த எடிட்டிங்கில் மற்ற இடத்துல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதெல்லாம் அவர் பார்த்துருக்காரு. ஸோ அப்போ அவர் அசிஸ்டண்ட்டாக இருந்தார். மணி தான் அவருடைய பேர். ஸோ அவருடைய குருநாதருடைய ஃப்ரெண்டு நான் அப்படின்ற ஒன்று இருக்குது. எனக்கு என்னென்னா அவர் ஒரு டைரக்டர் ஆகிட்டு கூட நம்மளை இப்படி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை வந்து அவ்வளோ ஈக்குவலாக வச்சுக்கிட்டுருக்காருன்னு அவர் மேலே ஒரு மரியாதை. அவருக்கு வந்து நம்மளோட வயசு ஜாஸ்தியாக இருந்தாலும் நம்மளை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி அவருக்கு. ஸோ இப்படி நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக தான் இன்னி வரைக்கும் அப்படி தான் இருக்கும் சார். நான் வந்து ஒரு வயசு கம்மி, நான் வயசு பெரியன்றது இல்லையா, அவர் டைரக்டர் நானும் டைரக்டர் ஆகிட்டேன், அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு, வித்தியாசமான படங்கள் கொடுத்துருக்காரு சார். நான் என்னுடைய எல்லா படத்துக்குமே அவர் வருவார். பூஜைக்கு வருவார், ஆடியோ ரிலீஸுக்கு வருவார், படம் பார்ப்பார், படம் பார்த்து ரிசல்ட் சொல்லுவார். ஸோ என் மேலே வந்து ரொம்ப அக்கறையான ஒரு இயக்குனர் அவர். ஸோ அதான் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுனால இன்னி வரைக்கும் இதுவாக இருக்குது. அவருடைய சன்னை வந்து இதெல்லாம் அமையிறது தான். ஏன்னா நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னா வேறு ஒரு ப்ரொடியூசர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க போகிறாரு. ஏன்னா அவங்களும் பேசிட்டு தான் இருந்தாங்க, சௌத்ரி சார், தானு சார், இந்த மாதிரிலாம் பேசிட்டு தான் இருந்தாங்க. அப்போ நான் ஒரு கதை கேட்டேன், நல்லா இருக்கா நீங்கள் கேளுங்க அப்படின்னு எனக்கு அனுப்பிச்சார். அந்த கதை எனக்கும் பிடிச்சி அதுக்கப்புறம் அவன் ஒரு 1.5 வருஷம் ஒர்க் பண்ணான் அந்த டைரக்டர். அதுக்கப்புறமா பூஜைக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எல்லாருக்கும் அட்வான்ஸ், ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் கூட அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். அப்போ ஓடிட்டான். அப்போ இவரும் அவங்க அப்பாவும் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. அண்ணன் வேணாம், அப்செட் ஆகணும், நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம், ஏன்னா நம்ம கைக்குள்ளே அடக்கமாக இருப்பாங்க. ஏன்னா இன்னொருத்தருன்னும் போது நம்ம பாருங்கள், அவன் கதையை கொடுத்துட்டு போனான்னா கூட கொடுக்கல, அவன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ தூரம் 1.5 வருஷம் ஒர்க் பண்ணி எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்து இதெல்லாம் பண்ணி அதில் வேஸ்ட்டாக போச்சு இல்லை. ஸோ அதனால் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தால் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால் இவங்க 2 பேரையும் ஒன்றா பண்ண சொல்லிவிட்டு அது பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கதையை வந்து இவங்க வாங்கி அதை வந்து வேறு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி இவங்க ஓகே பண்ணிட்டாங்க. உடனே 2 மாதத்தில் ஆரம்பிச்சிட்டோம். பட் பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு நிறைய பேர் போட்டதுனால அவங்க தான் வேணும்னு சொல்லிட்டு இந்த டைரக்டர்ஸ் ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிருக்கும். இதில் இந்த கேரக்டருக்கு சமுத்திரக்கனி தான் வேணும், ஒரு அம்மா கேரக்டர் கூட சித்தாரா தான் வேணும். அவங்க ஒரு 6 வாட்டி கேரளாவிலேருந்து வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து கௌதம் மேனன் மாதிரி இருந்தால் தான் பெட்டராக இருக்கும். இந்த கேரக்டருக்கு சரத்குமார் தான் வேணும்னு சொல்லி எல்லாமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டாக வேணும். நல்ல சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் கூட நல்ல பெரிய ஆர்டிஸ்டே போட்டு அந்த வில்லன், இந்த கேஜிஎஃப் வில்லன் அது வேணும் அப்படின்ட்டு எல்லாமே ஒருத்தர் பெங்களூரில் வரணும், அப்படி வரணும். ஒருத்தர் வரும்போதும் மற்ற காம்பினேஷன் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அதனால தான் கொஞ்சம் ஒரு 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு, எடுத்துக்கிட்டாங்க. 1 இயர் ஆச்சா. ஸோ பல தடைகளை கடந்து தான் இப்போ தடைகள் இல்லை, அது வந்து அப்படி தான் பிளானே பண்ணுது. அவங்கெல்லாம் வரணும் அப்படின்றதுல பிடிவாதமாக இருந்தாங்க அவங்க. சரி இப்போ அவங்க டேட்ஸுக்கு ஏற்ற மாதிரி மற்றவங்க டேட்ஸ் வாங்குங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பண்ணோம். ஸோ இப்போ நம்ம அந்த படத்தோட அந்த போஸ்டர்லேயே பார்த்தோம் நிறைய கேரக்டர்ஸ் படத்தில் இருக்காங்க சார். ஸோ இந்த கேரக்டர் செலெக்ஷன்ஸில் உங்களுடைய இன்புட்ஸ் ஏதாவது இருந்துச்சு? எதுலையுமே கிடையாது
சரத்குமார் முதல் கொண்டு அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க. நான் சொன்ன ஒரே கேரக்டர் இவர் தான். கண்டிப்பா பெட்டரான சாய்ஸா தான் சார். ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி படத்துலேயும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் அவரை சின்ன வயசில் நீங்கள் வாட்ச் பண்ணது உண்டா சார்? நான் சின்ன வயசில் நிறைய பார்த்துருக்கேன். அவங்க வீட்டுக்கு போகும்போது ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் பார்ப்போம். அவரும் ஃபங்க்ஷனு எதாவது இருந்தால் கூப்பிட்டு வருவார். அப்போ நான் நல்லா படிக்கிற பையன். திடீர்னு அவருக்கு அவங்க அப்பா சொன்னார், அவனுக்கு நடிப்பில் இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு அப்படின்னாரு. நீங்களே ஹீரோ ஆக்கிடுங்க அப்படின்னாரு. சும்மா ஜாலியாக பேசுனது தான். அது இப்போ நடந்துருச்சு, அவ்வளோதான். சூப்பர். அண்ட் படத்தோட பூஜையில் வந்து சார் சொல்லியிருந்தாரு, நான் வந்து விஜய் அவர்களை வந்து அந்த போஸ்டரில் மட்டும்தான் பார்த்தேன், அவரோட கண்ணை பார்த்தேன், அங்கேயே தெரிஞ்சிருச்சு இவர் வந்து ஒரு பெரிய ஆக்டர் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருந்தாரு. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? ஸோ நான் பொய் சொல்ல மாட்டேன்னா இல்ல அப்படி சொல்ல சார் வந்து நான் ஒரு சீன் நடிச்சிருந்தேன், அந்த ரிஹர்சல் பார்த்துட்டு இல்ல நல்லா பண்ணுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்ததுன்னு சொன்னாரு. இப்ப நடிப்புக்காக நீங்க வெறும் போஸ்டர் பார்த்துட்டு எப்படி பாரு செலக்ட் பண்ணுங்க. இல்ல கண்டிப்பா பெரிய ஒண்ணு என்னை இன்டர்வியூ பண்ணது யாருன்றது நான் மேல சிசிடிவி கேமரால பார்த்துட்டு தான் வரேன். ஒரு இன்டர்வியூ பண்றவங்களே யாருன்றது பார்த்துட்டு தான் வரேன். கண்டிப்பா சார். அப்படி இருக்கும்போது படத்துல ஹீரோவை போடுறவங்க நேராக பார்க்காம எப்படி அவர் நடித்த ஒரு எபிசோட் இது இவங்க ஷூட் பண்ணி காமிச்சாங்க. நல்லா இருக்குது, ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, வேலை வாங்க முடியும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. அதில் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது படத்தில். ஸோ முதல் படத்திலே வந்து இந்த மாதிரியான ஒரு கிரெடிட்ஸ் வரும்போது ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு உழைப்பு கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரியான ஹோம்ஒர்க்ஸ்லாம் வந்து இந்த படத்துக்காக பண்ணீங்க சார்? இந்த படத்துக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இல்லை, பட் நான் ஆக்டிங்லையும் ட்ரெயின் ஆகிருக்கேன். கலைராணி மேம் கிட்ட ஆக்டிங் கோர்ஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். தியேட்டர் நிறைய பண்ணியிருக்கேன், லைக் ஸ்டேஜ் ஷோஸ்லாம் பண்ணியிருக்கேன். டான்ஸ் வந்து ஸ்ரீதர் மாஸ்டர்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஃபைட்ஸ் வந்து பவர் பாண்டியன் மாஸ்டர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஆல்ரெடி ட்ரெயின்ட் ஆயிருந்தேன். பட் இந்த படத்துக்கு வந்து நிறைய ரோப் ஷாட்ஸு, ஃபால்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுன்னு சொன்னாங்க. ஸோ திரும்பி பாண்டியன் மாஸ்டர்கிட்ட ஒரு 4 months முன்னாடி இருந்தே ட்ரைனிங், கிக்ஸு, ஃபால்ஸ் இதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஷூட்டுக்கு போயிட்டேன். அண்ட் ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் பெருசாக ஹோம்ஒர்க்ன்றது எதுவுமே இல்லை. டைலாக் கூட நான் பெருசாக படிக்கல எனக்கு. ஏன்னா அது மெமரைஸ் பண்ணிட்டேன்னா ஒரு மெக்கானிக்கலாக ஒரு ஃபீல் வந்துடும்னு இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் எனக்கு உள்ளேருந்து பண்ணுறேனோ அது பெட்டராக வரும்ன்றது ஒரு நம்பிக்கை கேமரா முன்னாடி. ஸோ அதுதான் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ எல்லாமே வந்து ஆன் தி ஸ்பாட் தான். ஒரு 90% வச்சுக்கோங்களேன். ஒரு 10% அங்கங்கே ஒரு ஹோம்ஒர்க் நடக்கும். பட் மோஸ்ட்லி எவ்வளோ ஸ்பாட்டில் வந்து எவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணி பண்ணுறோமோ அதுதான் முக்கியம். அதை நான் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஓகே சார். அண்ட் சில விஷயங்கள் நாங்கள் வெளியில் கேள்விப்பட்டது வந்து உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியாது, இந்த படத்துக்காக எக்ஸ்க்ளூசிவாக வந்து பைக் ட்ரைனிங் பண்ணீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். சொல்லுங்கள் சார். உங்களுக்கு தெரியாது, பைக் எனக்கு ஓட்டவே தெரியாது. ஆக்சுவலாக நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் அப்போ முனிஷ்காந்த் சார் இருக்கும்போது கற்றுக்கிட்டேன். பட் சுத்தமாக அப்பா சின்ன வயசுலேருந்தே பைக் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் இந்த படத்தில் கார்த்திகா நான் ஸ்பெசிஃபிக்காக பைக் வேணும்னு சொல்லும் போது 3 மாதம் டெய்லி என் வீட்டு போத்து சுற்றி இங்கேருந்து ஜிம் போகிறது பைக்கு தான். அப்படியெல்லாம் நிறைய பக்கத்து வீட்டு டீ ஷாப் போனாலும் பைக்கில் போவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் பைக்லேயே போனேன். பட் என்னன்னா இதில் பைக்கில் ஒரு ஸ்டன் சீக்வன்ஸே இருக்குது. அதாவது ஒரு சின்ன டன்னலில் போகணும் அப்படிலாம் இருக்கும்போது சரி ஏதோ ஒரு தைரியத்தில் பண்ணிட்டேன். ஓகே வந்துடுச்சு. அண்ட் இப்போ பைக்கை நல்லா ஓட்டுறேங்க. ஸோ அதான். ஸோ இதை தாண்டி வேற ஏதாவது சிரமங்கள் இந்த படத்துல நடிக்கும் போது இருந்துச்சு? அதான் இதுதான் மேஜரா பைக் ஓட்டுறது தான். ஏன்னா வந்து நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்க மாதிரி தெரியும். ரத்த காயங்கள்லாம், ரத்த காயங்கள், சிராய்ப்புகள் அதெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் இருந்துதான் சொன்னாங்க. நான் போகல ஸ்பாட்டுக்கு. ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் போது ஒரு தடவை நான் போய் சரத்குமாரை பார்க்கறதுக்கு போனேன், ஒரு மரியாதை நிமித்தமாக. அதே மாதிரி ஃபைட் சீக்வன்ஸில் தான் கௌதம் வாசுதேவன் போனேன். ஸோ அப்போ கூட இவங்க டைரக்ட் பண்ணும்போது நான் போகலை. உள்ளே போனால் அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், கரெக்டாக பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் வந்துடும். அது டவுட்டே வரக்கூடாது. ஸோ உங்களுடைய படங்கள் ஆரம்பத்துலேருந்தே வந்து நீங்கள் நிறைய கேமியோ ரோல்ஸ் நிறைய பண்ணியிருக்கீங்க சார். அது வந்து மக்களால் நிறைய வந்து ரசிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு 2 படம் தள்ளி பார்த்தீங்கன்னா வந்து எப்போ வந்து டைரக்டர் வருவார், அவரோட அந்த சின்ன கேமியோக்காக மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா சேரன் பாண்டியன் படத்தில் வந்து ஒரு ஃபுல் லென்த் நீங்கள் நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவ் ரோல் உங்களை நாங்கள் எனக்கு ரோலே கொடுக்கல, கேமியோ ரோல் கூட கொடுக்கல. ஏன்னா கூகுள் குட்டப்பால் ஃபுல் லீட் ரோல் பண்ணேன். அது நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு தான் அந்த படமே ஆரம்பித்தோம். இதில் வந்து எனக்கு ரோல் இல்லை. ஆனால் அவங்கள முடியாதுன்ட்டாங்க, கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. எங்களால் நம்பவே முடியல சார். இது என் சொந்த படம் தான், பட் இருந்தாலும் நான் பண்ணல. இல்லை அதில் வந்து இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இது சீரியஸாக போயிட்டே இருக்கும்போது நான் வந்தேன்னா அது வந்து ஒரு வேறு ஏதோ ஒரு பண்ணுவாருன்ற ஒரு சலசலப்பு வந்துடும்.
அதில் முன்னாடி நடந்ததெல்லாம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. எந்த கேரக்டர் பண்ணாலும் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி. புரியாத புதிர் ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் இது. என்னுடைய முதல் படம் புரியாத புதிர் ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் தான் இவங்க இப்போ பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஸ் த்ரில்லர். பட் அதில் இருந்த விட இப்போ இன்றைக்கி லேட்டஸ்ட் ஸ்டைல் நல்லா கிரிப்பிங்காக பண்ணியிருக்காங்க. ஓகே சார், சூப்பர். ஒரு ப்ரொடியூசராக இந்த படத்தோட டெக்னிக்காலிட்டிஸ்லாம் எப்படி இருந்துச்சு சார்? டெக்னிக்கல் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு எப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சது. கேமராமேன் ஒர்க்கு, எடிட்டர் ஒர்க்கு, ஃபைட் மாஸ்டர்ஸ் ஒர்க்கு, எல்லா டெக்னீஷியன்ஸுமே நல்லா பண்ணேன். டைரக்டர்ஸ் எல்லாமே நல்லா வேலை வாங்கியிருக்காங்க, நல்ல ஷார்ட்ஸ் எடுத்திருக்காங்க. எவ்ரி திங் வாஸ் குட். சூப்பர் சார். ஸோ இப்போது சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி ஓரியன்ட் மூவிஸ் வந்து நிறைய வர்றதில்லை சார். அந்த ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. அதை நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் எடுத்திங்கன்னா நாளைக்கே ஆரம்பிச்சிடலாம். நான் டைரக்டர் இல்லை சார், நீங்கள் ப்ரொடியூசர். நான் டைரக்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அப்போ வந்து KS ரவிக்குமார் அவர்கள் வந்து இன்னொரு ஃபேமிலி ஒரு பெரிய பெரிய ஃபேமிலி ஓரியன்ட் மூவி எடுக்க இன்னமும் வந்து அவளை தான் இருக்கார் அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கலாமா சார்? அப்படியெல்லாம் இல்லை. நான் ஒன்லி ஃபேமிலி ஓரியன்டாக இல்லை. நான் லவ் பண்ணதில்லை, ஆக்ஷன் பண்ணதில்லை. இல்லை, லவ் ஃபிலிம்னா மன்மதன் நம்ம ஒன்று தான். மற்ற எல்லாத்துலேயும் எல்லா படத்துலையும் லவ் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும். இது ஆக்ஷன் ஃபிலிமு, இது லவ் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி எடுக்கலாம். என்ன ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, ஃப்ரெண்ட்ஸ் சென்டிமெண்ட்டு, காமெடி இது மாதிரியே நான் போவேன், சேஃபாக இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே. அதனால் அந்த மாதிரி படங்கள்லாம் இன்றைக்கும் ப்ரிஃபர் பண்ணுறது. படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கர் வந்து சூர்யா சார் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அண்ட் செட்ஸு கூட வந்து இந்த மாதிரி சில இங்கே தான் வந்தார். இங்கே வந்திருந்தார், ஆஃபீஸ்க்கு வந்திருந்தார். இதே இடம் தான். நீ உட்காந்துருக்க இடத்துல தான் சூர்யா உட்காந்துருந்தேன். நான் பாக்கியம் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் சார். சோஃபா கூட அதே தான். இந்த சோஃபா எப்பவுமே இங்கே தான் சார். ஸோ அவர்கிட்ட இருந்து ஏதாவது உங்ககிட்ட இன்புட்ஸ் இருந்துச்சா? கண்டிப்பாக அவர் நிறைய சொல்லியிருக்காரு. ஆதவன் டைமில் சார் டைரக்ட் பண்ண படத்தில் வந்து அவர் ஸ்டன்ஸ்லாம் எப்படி ரிஸ்கியாக பண்ணியிருந்தாரு, அதுலேருந்து எப்படி ஒரு மைன்யூட் எஸ்கேப் ஆனார்ன்றலாம் சொன்னார். ஒரு ஆக்டிங்கை எப்படி நம்ம மைண்டில் வச்சு பண்ணணும், சில விஷயம்ஸ் அபவுட் லேர்னிங் அண்ட் அன்லேர்னிங், இந்த மாதிரி நிறைய அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணார். மோரோவர் எனக்கு சின்ன வயசுலேருந்தே சூர்யா சார் தெரியும். உன்னையனத்து பண்ணதுக்கப்புறம் சூர்யா சார் வந்து என்னுடைய 5th and 6th பர்த்டேஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்துருப்பாரு. அப்போயே நீ ஹீரோ ஆகிடுவாடா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ இன்னைக்கு வந்து ஹீரோ ஆயிட்டடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. ஸோ அதுவே ஒரு பெருமையான விஷயம் தான். சூப்பர் சார். ஸோ இப்போ நீங்கள் வந்து சாரோட ஏதாவது ஒரு பழைய படத்தோட ரீமேக்ல நடிக்கணும்னா எந்த படம்? பஞ்சதந்திரம். பஞ்சதந்திரம். ஏன் சார் அந்த படம் மட்டும் அவ்வளோ ஸ்பெஷல்? இல்லை, ஏன்னா அது வந்து அஃப்கோர்ஸ் இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் பஞ்சதந்திரம் தான் சொல்லுவாங்க. நான் நம்புகிறேன். அந்த என்னை வச்சு இன்னொரு 4 other பாய்ஸ் வச்சு பண்ணால் Part 2 கூட எடுக்கலாம் சார். ஆக்சுவலாக அதுவும் ஒரு ஐடியா போச்சு இல்லை சார்? சின்ன தந்திரம்னு ஒரு நீங்க சொல்லிருந்தீங்களா? புதுமையான விஷயமா இருக்கு சார். சாரே சொன்னாரு Part 2 சின்ன தந்திரம் ஆரம்பிக்கலாம்னு ஏதோ சொன்னாரு. சொல்லுங்க சார், அதை பத்தி கொஞ்சம் இல்லை. அது அப்போ நிறைய படங்கள் பார்க்க கதைகள் கேட்டுட்டு இருக்கும்போது இது மாதிரி ஒரு காமெடி சப்ஜெக்ட் பண்ணலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். பஞ்சதந்திரம் 2ன்னு போட்டால் அது ஒரு வேல்யூ இருக்கும் அப்படின்னு சப்ஜெக்ட்லாம் கூட ஒரு ரெடி பண்ணோம். பட் அது அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல. இல்லை, அதுக்கப்புறம் அது அப்படியே இருக்குது. அதெல்லாம் தாட்டில் இருக்குது. அது எப்போ வருதோ அது நம்ம கையில் இல்லை, எல்லாமே அமையணும். கண்டிப்பாக அமையும் சார். இந்த படத்தோட இன்னொரு லீட் ரோலில் நடிச்சிருக்க ஸ்மிருதி வெங்கட் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி நடித்த படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியில் தான் அவங்க நிறைய நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு படத்தில் நடித்தவங்க தான் இந்த படத்துக்கு வந்து ஹீரோயினாக இருக்கணும் அப்படின்ட்டு பிக்ஸ் பண்ணி அவங்கள நம்ம இல்லை, அவங்க ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் நாட் எ ஹீரோயின் இன் திஸ் ஃபிலிம். ஷீ ஹஸ் டன் அ வெரி குட் ரோல், வெரி குட் கேரக்டர். ஏன்னா ஹீரோயின்ன்ற இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. ஐஸ்வர்யா தத்தா இருக்காங்களா, ஐஸ்வர்யா தத்தா அவங்க ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கதையே வேறு மாதிரி போகும். ஸோ ஒரு லவ் அதெல்லாம் இல்லாமல் ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கும். பட்டு லவ் எல்லாம் பெருசாக இல்லை இந்த படத்தில். ஓகே சார். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவிஸ்லாம் நிறைய ஹிட் ஆகுது. இப்போ ரீசெண்டாக கூட போர்த்தொழில் வந்து நிறைய ஹிட் ஆச்சு. ஸோ அந்த படத்துலேருந்து இந்த படம் எந்த அளவுக்கு வந்து வேறுபட்டு இருக்கும் சார்? அது வேறு டைப் ஆஃப் சப்ஜெக்ட், இது வேறு டைப் ஆஃப் சப்ஜெக்ட். நீங்கள் படம் பார்த்தா தான் அந்த வேரியேஷன் உங்களுக்கு தெரியும். ஓகே சார். ஆமாம், இப்போ அது மீறி சொன்னேன்னா நான் கதையை தான் சொல்லணும். கதை வந்து நீ ஆக்சுவலாக தேட்டரில் தான் பார்க்கணும். இந்த பர்டிகுலராக இந்த படம் நீங்கள் தேட்டரில் பார்த்தா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நல்லாயிருக்கும். ஓகே சார். அண்ட் சரத்குமார் அவர்கள் பற்றி ஒரு கேள்வி சார். நீங்களும் சரத்குமார் அவர்களும் வந்து ரொம்ப நாளாகவே வந்து அசோசியேட் ஆகியிருக்கீங்க. இப்போது இந்த படத்துலையும் இருக்கார். ஸோ அவர் கூட இருக்க அந்த ஒரு ரேப்போ அண்ட்
அதை பற்றி இல்லை முதல் படத்துலேருந்தே புரியாத புதிர்லேருந்தே எனக்கு ஃப்ரெண்ட்ஸு நாங்கள். ஸோ அதுக்கப்புறம் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். நான் 10 படம் அவரை வச்சு பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து இது 11வது படம். பட் நான் டைரக்ட் பண்ணல. ப்ரொடியூஸ் பண்ண படத்தில் நீ ஹீரோ கிடையாதுப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவர் எல்லா படத்துலையும் ஹீரோவாக இருந்தார். அப்போது வந்து அவர் அதை பற்றி கவலைப்படல. ஏன்னா விக்ரமன் சாரும் அவருக்கு ஒரு படம் பெரிய ஹிட்டுக்கு படம் கொடுத்துருக்காரு. அவரும் ஃப்ரெண்டு தான். ஸோ அவருடைய பையன் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு வந்தார். இந்த படம் பார்த்தவங்க வந்து படம் பார்க்க போகிறவங்களுக்கு அந்த எண்டு சஸ்பென்ஸை சொல்லாமல் இருந்தால் எண்டில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும். அது சொல்லாமல் இருந்தால் அடுத்து பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஆக்சுவலாக அது பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருமே வந்து இதை மெயின்டைன் பண்ணணுன்ட்டு நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக சார், மக்களும் அந்த சீக்கிரட்டை வந்து மெயின்டைன் ஆமாம், பண்ண பொதுமக்களும் அதே மாதிரி பார்த்தவங்க அவங்களே சொல்ல மாட்டாங்க. பொதுமக்களும் அதுதான் இதில் வந்து மெயின். ஏன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் இருக்கும். அது ரிவீல் ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கே தெரியும் இது ரிவீல் பண்ணக்கூடாதுன்ட்டு. அது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். கண்டிப்பாக சார், மக்களும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. தேங்க்யூ வெரி மச். நான் இன்னும் ஆரம்பிக்கிறேன். முடிச்சிடுறேன் சார். ஸோ இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க சார். ஸோ ஹிட்லிஸ்ட் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. தேங்க்யூ.